பார்த்த பாணி மிக முக்கியமான ஒரு பாணியாக கருதப்பட்டது. அந்த பாணியிலிருந்து அவர் அந்த பாணியில் தன்னுடைய கதைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்ன? அந்த கதைகளில் அவர் சமூக விமர்சனத்தை வேறு யாரும் வைக்காத அளவுக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் வைத்திருக்கிறார். எல்லாரும் அவருடைய கதை என்ன என்று கேட்டால் சிறுகதைகளை சொல்வார்கள். அதை செவ்வாழை என்ற ஒரு கதை தான் அவருடைய சிறந்த கதை என்று சொல்வார்கள். எப்படி ஒரு ஏழை மகன் ஒரு அழகான செவ்வாழையை வளர்க்கிறான். செவ்வாழையை வளர்க்கும் போது அந்த செவ்வாழையினுடைய குலையை சுட்டி குழந்தைகள், மனைவி, இவன் எல்லாரும் கனவு காணுகிறார்கள். இதை வெட்டி சாமிக்கு வைக்க வேண்டும், இதை வெட்டி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், மனைவி கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியாக தின்ன வேண்டும் என்று. ஆனால் அந்த நில உடைமையாளன் இருக்கிறானே, அந்த நில உடைமையாளன் அவன் பசாமல் வருகிறான், வெட்டி விட்டு போய்விடுகிறான். வாழை வெட்டுப்பட்ட இடத்தில் சொட்டு சொட்டாக இவன் கண்ணில் பாய்கிறதில்லை, சொட்டு சொட்டாக பாய்கிறது என்று அந்த கதையை மாற்றி தருகிறார். இப்படிப்பட்ட அற்புதமான சாதனைகளை செய்திருக்கிறார். மொழி, தமிழ் மொழி, முக்கியமாக பேச்சு மொழி, அதிலும் குறிப்பாக அந்த மேடை மொழி அவர் காலத்தில் தான், அண்ணாவினுடைய காலத்தில் தான் புதிய மாற்றம் பெற்றது என்பதை நாம் வரலாற்றில் தெரிகிறோம். மொழிக்கு மிக முக்கியமான சாதனை படைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் என்பதை நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிறோம். காலை ராத்திரி 10:30 மணிக்கு வருவார்னு சொல்லுவாங்க பேச்சுக்கு. அண்ணா 10:30 மணிக்கு வருகிறார், அவர் 3:30 மணிக்கு வருவார், விடிய காலம் 3:30 மணிக்கு வருவார். எல்லாரும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் இந்த மனுஷனுக்கு வேலை இப்படியா வருவாரு என்று திட்டிக் கொண்டே இருப்பார்கள். 3:30 மணிக்கு அவர் தொடங்குவார். மாசமோ சித்திரை, நீங்கள் காத்திருந்ததோ 10:30, நான் வந்ததோ 3:30, எல்லாம் கைவிட்டு தமிழை இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதெல்லாம் விஷயம். அவர் ஒரு காலகட்டத்திலே தமிழை வளர்த்தவர். அதை பற்றி 2 கட்டுரைகள் படிக்க இருக்கின்றன. முதல் கட்டுரை நான் ரொம்பவும் எதிர்பார்க்கிறேன். இன்றைய காலத்திலே 2000களில், இன்றைய காலத்தில் சிறுகதையில் ரொம்ப முக்கியமான காலம், மிகப்பெரிய சோதனைகள் நடக்கின்ற காலம். இந்த காலத்திலே சிறுகதை உலகு அச்சமூட்டும் ஒரு ஆய்வு பார்வை, அச்சமூட்டுகிறது. பழைய படிப்பாளிகளுக்கு என்னத்தை தான் எழுதுகிறார்கள். எங்க தம்பி ரசூல் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சிறுகதை எழுதலாம். அந்த சிறுகதைகளுக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கலை மனம் வேண்டும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாம தடவை எடுத்து பார்த்தா ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருக்காரு சினிமா பார்க்க மாதிரி, சினிமா பார்க்கறது எல்லாம் அந்த பெண்களை பேச வந்தோம் அங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிறகு எவனோ தட்டுன முறைதான் இந்த பக்கம் பாருன்னு சொன்னான். ஏன்டா திடீர்னு கதையை ஒரு ஊர்ல ஒருத்தன் என்னன்னு சொல்லாம திடீர்னு தொடங்குறான்னு சொல்லி அவன் வந்து இது என்ன கதை சி என்று சொன்னாலும் அது மாதிரியான அச்சமூட்டும் அம்சங்கள் இன்றைய சிறுகதைகளில் பிரமாண்டமாக இருக்கிறது. இதை நாம் சாதனையாக கொள்ள வேண்டும், நாம் வளர்ந்து கொள்ள வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அதை மேம்படுத்த வேண்டும். தமிழ் செம்மொழி என்று சொல்லுகிறார்கள். செம்மொழி என்றால் நம்முடைய செம்மொழி ஆய்வை மட்டும் வைத்துக் கொள்வதில்லை, தமிழ் வாழும் மொழி. மற்ற எல்லா செம்மொழிகளையும் காட்டிலும் இதற்கு தனித்தகுதி என்ன? வாழும் மொழி. வாழும் மொழியை மேலும் மேலும் வாழ வைக்க வேண்டும், மேலும் மேலும் வளர வைக்க வேண்டும். உலக மொழிகளுக்கு நிகரான மொழியாக, இன்னும் சொல்ல போனால் பேராசைக்காரன் என்ற வகையிலே நமக்கெல்லாம் மற்ற மொழிகள் எல்லாம் இல்லாத சிறப்பு ஒரு காலத்தில் தமிழில் இருந்ததே, அதே சிறப்புக்கு உரிய இடத்திலிருந்து வர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சிகள் அத்தனையையும் நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அந்த வகையிலே நான் என்னுடைய தொடக்க உரையாக சிலவற்றை சொல்லிவிட்டு தேவைப்பட்டால் நான் கடைசியில் பேசுகிறேன். மிகுந்த மதிப்புக்குரிய ஐஸ்வர்யன் ஐயா அவர்கள் இப்பொழுது 2000களில் சிறுகதை உலகு அச்சமூட்டும் ஒரு ஆய்வு பார்வை என்னும் கட்டுரையை தர இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நான் அரங்கத்துக்கு அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். படைத்த இறைவனையும் பிறப்பித்த பெற்றோரையும் நினைவு கூர்ந்து இந்த கட்டுரையை துவக்குகிறேன். முதற்கண் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக வெளிநாடுகள் சுற்றித் திறந்த என்னை ஒரு எழுத்தாளனாக்கிய ஆனந்த விகடன் திரு பாலசுப்ரமணியன் அவர்களையும், இந்த அற்புதமான செம்மொழி மாநாடை நடத்துகிற நம்ம டாக்டர் முதல்வரையும் நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் காணிக்கையாக்குகின்றேன். பொதுவாக எழுத்தாளர்கள் நல்ல பேச்சாளர்கள் இல்லை என்று சொல்வார்கள். அதை நமது அமர்வு தலைவர் பொன்னியன் அவர்கள் மிகச்சிறப்பாக முறியடித்து விட்டார்கள். மட்டுமல்ல, நானும் 2 நாட்களாக பல அமர்வுகள் சென்று வருகிறேன். எங்காவது இந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக அர்த்தபூர்வமான ஒரு தொடக்க உரை அமைந்திருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த அளவு திரு பொன்னியன் அவர்களுக்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சரியான ஆர்வ அரங்கத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கு நம்புகிறேன். அதை ஒரு ஆசிரியனும் இல்லாமல்
ஒரு பேச்சாளனும் இல்லாமல் ஒரு ஆரம்ப நிலை சிறுகதை எழுத்தாளர் நிலையில் என்னுடைய கட்டுரை அந்த ஆதங்கத்திற்கு, அந்த எண்ணத்திற்கு ஒரு தொய்வு ஏற்படுத்தாமல் அமையட்டும் என்று இறைவனை பார்த்து தொடங்குகிறேன். எழுத்து மனிதன் கண்டுபிடித்த அரிய அற்புத கருவி. இதில் கட்டுரை வடிவம் மெத்த படித்தவர்களை அதிகம் ஈர்த்து அசை போட செய்து அறிவு சுகம் தந்தது. கவிதை வடிவம் அனுபவ நினைவு கூறுதலை தூண்டி உணவு சுகம் தந்தது. ஆனால் புனைகதை வடிவம் உணவு சுகம் புத்தி சுகம் இரண்டையுமே உள்ளடக்கி எழுத்து கூட்டி படிக்க தெரிந்த ஆரம்ப நிலை வாசிப்பாளனை கூட சுவைக்கவும் சிந்திக்கவும் வைத்தது. குறிப்பாக சிறுகதை வடிவம் குறுகிய அவகாசத்துள் அரிய பெரிய கருத்துக்களை தேன் பூசிய மருந்தாக தந்தினும் வலிமை கொண்டது. அதனாலேயே பேரறிஞர் அண்ணா, நமது முதல்வர் டாக்டர் கலைஞர் போன்ற பெருமக்கள் தாங்கள் நம்பிய கொள்கைகளை மக்களுக்குள் புகுத்த சிறுகதை வடிவத்தையே முதலில் கையில் எடுத்தனர். குரலோவியத்திலும் கூட நமது முதல்வர் பெரும்பான்மை குரல்களுக்கு விளக்கம் வரைய சிறுகதை உத்தியை நிறைய கையாண்டிருந்தது சிறுகதைக்கான தனிச்சிறப்பு. இன்றளவும் எனக்கு செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் திருக்குறளை நினைவு கூர்ந்தால் அவர் வெடித்த அந்த சிறுகதை உணவு தான், அந்த ஓவியம் தான் கண்ணில் தெரிகிறது எனக்கு. அந்த அளவு சிறுகதைக்கு ஒரு அற்புத சக்தி உண்டு, மனத்துக்குள் ஆழமாக இறங்கி விடுகிறது. அன்று புதுமை பித்தன், PS ராமையா, மு வரதராஜன், ஜெயகாந்தன் போன்ற பாடுபட்டு வளர்த்த அந்த சிறுகதை பயிர் இன்று ஒரு ஆலமரமாக வளர்வதற்கு பதில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் போற்றுவாரின்றி ஒரு போன்சாய் செடியாக உருமாகி வருகிறதோ என அஞ்சியதே இக்கட்டுரைக்கான நதி மூலம். எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், எண்ணங்களுக்கு பஞ்சமில்லை, பாடுபொருட்கள் விரிந்து கிடக்கின்றன. ஆனாலும் அவசர உலகத்தில் ஆதரிப்பார் இல்லையோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. எனக்கு ஏன் இந்த அச்சம்? காரணம் இல்லாமல் இல்லை. இந்த அமர்வின் தலைவர் திரு பொன்னிலன் அவர்களின் முதல் சிறுகதை தொகுப்பு ஊற்றில மலர்ந்தது வெளிவந்த காலம் 1978. அதெல்லாம் சிறுகதைகளின் பொற்காலம். அதற்கு சரியாக 20 வருடங்கள் கழித்து எனது முதல் சிறுகதை, அதுவும் 1998 25,000 ரூபாய் பரிசு கதையாக ஆனந்தவுடன் பிரசித்தமானதை தொடர்ந்து நான் எழுத்தையே முழு நேர தொழிலாக எண்ணி எனது வெளிநாட்டு என்ஜினியர் படிப்பெல்லாம் நிறுத்திவிட்டு நேராக இங்கே வந்து விட்டேன். முழு எழுத்தாளராக வந்த வேகத்திலே 50 சிறுகதைகளுக்கும் எழுதிவிட்டேன். ஆனாலும் இன்று வரை ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிடுகிற அளவு ஒரு துணிச்சல் எனக்கு வரவில்லை. அந்த அளவு ஒரு இருண்ட எதிர்காலமே என் கண்ணுக்கு தெரிகிறது. தாங்குவாரும் இல்லை, வாங்குவாரும் இல்லை. 10 வருடங்களுக்கு முன்னர் வரை இரு கை விரல் எண்ணிக்கை அளவே வார மாத இதழ்கள் வெளிவந்த நிலையிலும் சிறுகதை தனி முத்திரை முக்கியத்துடன் பெரும் பக்கங்களை ஆக்கிரமிப்பு செய்திருந்தன. படைப்பாளி என அறியப்பட விரும்பிய ஒவ்வொரு தமிழனும் கவிதைக்கு அடுத்தாற் போல சிறுகதை ஒளியையே கையில் எடுத்திருந்த காலம் அது. ஆனால் இன்றோ 4 கை விரல்களுக்கும் மேலான பத்திரிகைகள் தமிழகத்து கடைகளெங்கும் தொங்கினாலும் சிறுகதை வடிவம் மட்டும் தாங்குவார் இன்றி அந்தரத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது. 10 இதழ்கள் வெளிவந்த போது 30 சிறுகதை குழந்தைகள் பிரசவமான காலம் போய் 30 இதழ்கள் வருகிற வேளையில் 10 சிறுகதை சிசுகள் கூட இலக்கிய தாய்க்கு பிறக்காமல் போகின்றன. இதிலே ஒரு பக்க கதை, அரை பக்க கதை, ஒரு நிமிட கதை, தபால் அட்டை கதை என குறை பிரசவங்களும் கருச்சிதைகளும் உள்ளடக்கமே. போதும் போதாதற்கு சோதனை குழாய் குழந்தைகளும் உலா வருகின்றன. யதார்த்தம் என்ற பெயரில் காமம் பூசப்பட்டும் செந்தமிழ் சிதைக்கப்பட்டும் கதைகள் உருவாகி மிஞ்சிய போன்சாய் செடியிலும் வெந்நீர் ஊற்று பணிகள் அடிக்கடி நடக்கவே செய்கின்றன. ஆக இனி சிறுகதை வடிவம் மெல்ல சாகும் திடுக்க நமக்குள் எழுகிறது என்றால் அது மிகையல்ல. இந்த திடுக்கம் மாயையா இல்லை மெய்யேதானா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அச்சம் நியாயமானது, நிஜமானது. உதாரணமாக 10-15 வருடங்களுக்கு முன்னர் வரை சாதாரண நிகழ்வாக கருதப்பட்ட அஞ்சல் வழி தபால் கடித பழக்கம் இன்று அசாதாரணமானதாக, அபூர்வமானதாக ஆகிவிட்டது. எதிர்காலத்தில் யாருமே காகிதம் பேனா கொண்டு கடிதம் எழுத மாட்டார்கள் என்று 90களுக்கு முன்பாக நம்மிடம் யாராவது சொல்லியிருந்தால் அன்று அவர் கேள்விக்குரியவராக இருந்திருப்பார். ஆனால் இன்றோ அதுதான் நிதர்சனம். இமெயில், SMS என கடிதம் அனுப்புதல் வெறும் ஒரு தகவல் பரிமாற்றமாக மட்டுமே நிகழ்கிறது. அதிலே அன்றைய கடிதங்கள் வழங்கிய உணர்வு வெளிப்பாடுகளும் பந்த பாச பிணைப்புகளும் காணாமல் போய்விட்டன. அப்படித்தான் ஒரு ஈடு செய்ய இயலாத இழப்பு நோக்கி நம்ம சிறுகதை உலகம் வேகமாக சென்று விடுகிறதோ என்ற பயம் வருகிறது. சிறுகதை இலக்கியம் என்பது உலக மொழிகள் அனைத்திலுமே முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்ற ஒன்று. சிறுகதையின் குவான்டிடேட்டிவ் வரையறையாக எட்கர் ஆலன் போ, ஹட்சன்